இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கலாம்? பரவாயில்ல சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். வேர்ல்டு கப்பா போட மாட்டாங்க. கரண்ட் போயிடுச்சு. என்னங்கடா இது கரண்ட் வர போயிட்டு இருக்க முடியாது அந்த வெயில்ல. வீட்டுல அடிச்சு பாரு, எடுக்கிறாங்க பாப்போம். எடுக்க மாட்டாங்க. காலையில போனாலே எடுக்க மாட்டாங்க. ஏ மிக்சர் கிரைண்டர், ஏ ரெஃப்ரிஜரேட்டர், அட சென்னையில மட்டும் இப்படி நடக்குது. என்ன பாட்டு பாடுது? ரேடியோ மட்டும் இப்படி பவர் இருக்கு. ஏ வாட்டர் ஹீட்டர், ஏர் கண்டிஷனர், கரண்ட் அப்ப வந்து போகுது. 1.5 மாசமா கரண்ட் தான் காணலடி, கரண்ட் தான் எங்க போச்சு தெரியலடி. டிவி கூட பார்க்கத்தான் முடியலடி, FIFA பார்த்தா கரண்ட் கட்டு ஆகுதடி. எரிச்சலா இருக்கு. நீ பாட்டு பாடி நின்னு டார்ச்சர் பண்ணாத. கரண்ட் போய் அவன் வெயில்ல மண்டை காஞ்சி உட்காந்துருக்காங்க. அவனுக்கு பாட்டு கேக்குதா? இல்லப்பா, கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு தான் நானே பாடுறேன். இன்னொரு பாட்டு இருக்கு, கேக்குறியா? சொல்லிட்டு சும்மா மெழுகுவர்த்தி தான் எடுத்து வா போடா. கரண்ட வெட்டிட்டாலே கரண்ட் உட்காருப்பா. கொண்டு வா. என்னவன் தளபதி படத்துல ஒரு சோபனா மாதிரி வந்துக்கிறீங்க. டேய் கரண்ட் வந்துருச்சுடா, டேய் அமத்தி விட்டுறேன்டா. போயிடும். வந்து போதுடா. ஏன்டா எரிஞ்சிட்டு போகுது? ஏன்டா இது பண்றீங்க? எங்கடா திருப்பி பத்த வைங்க. திருப்பி 10 வச்சு எடுத்துட்டு வாங்க. ஓ எடுத்துவா. வந்துருமா? கரண்ட் வந்துருச்சுடா. நான் ஊதலா பாத்துக்க. நான் நீ இன்னும் ஊதுறத சொல்லல. ஐயோ சாண போட்டுறீங்க, நான் வந்துருச்சே. சரி விடு, கரண்ட் தான் இருக்கே போறேன். கரண்ட் போயிடுச்சு. நான் சொன்னேன் கையிலே தீப்பெட்டி வச்சுக்கங்கடா. நீங்க எங்க எதுக்கு போறீங்க? நீங்க இங்கேயே இருக்கணும். தீப்பெட்டி கரண்ட வெட்டிட்டாலே கரண்ட வெட்டிட்டாலே வந்தா சூப்பர். கரண்ட பத்தி பேச இரிட்டேட்டா இருக்கு எனக்கு. என்ன நடக்குது? வாங்க மாட்டாங்க, தூக்கத்தை கெடுக்குறாங்க. இல்ல பார்க்க முடியல, ஒரு விஷயம் பண்ண முடியல, வெயில்ல இருக்க முடியல அவன வீட்டுல. இல்ல வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா எப்படி மனசு டென்ஷன் ஆகுமா இல்லையா? உச்சி ஏறுது கோவம் எனக்குலாம். ஏய் வந்துருச்சுடா, போயிருச்சுடா. ஏய் வந்துருச்சுடா, போயிருச்சு. வந்துருச்சு போயிருச்சு, வந்துருச்சு போயிருச்சு, வந்துருச்சு போயிருச்சு, வந்துருச்சு போயிருச்சு, வந்துருச்சு போயிருச்சு, வந்துருச்சு போயிருச்சு, வந்துருச்சு போயிருச்சு. சென்னையில ரொம்ப டூ மச்சா இருக்கு. இங்கேயும் இருந்துச்சு, இப்போ இல்ல, இப்போ நார்மலா இருக்கு. வெளியே போனா காசு அதிகமா செலவாகுதுன்னு வாங்குற சம்பளம் இதுக்கே போயிடுது. நம்மளே சமைச்சு சாப்பிட்டுலாமே. பேச எப்ப சமைச்சு எப்ப சாப்பிட போறீங்க? கரெக்ட். பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீ நினைச்சிட்டு இருக்க முன்ன மாதிரி நினைச்சுக்க. 10 ரூபா வடை இன்னைக்கு 15 ரூபா. பொங்கல் தோசை விலை எல்லா விலையும் ஏறி எல்லாம் பயங்கரமா இருக்கு. என்னடா பண்ணுவீங்க? நம்மளே சமைச்சிருவோம். போனோம்னா லெமன் சாதத்தை வாங்கி சாப்பிட்டு வந்து நீ அதான் அங்கதான் நீ தப்பு பண்ற. இங்க வா. லெமன் சாதம் எவ்வளவு வெளியே? 50 ரூபா. லெமன் பழம் வெறும் 5 ரூபா தான். வாங்கணும்னா 3 பேர் கிண்டி சாப்பிட்டு முடிச்சிருவோனே. முடிச்சிட்டு போறலாம். லெமன் 5 ரூபாடா. அது சமைக்கிறதுக்கு என்ன அது இதுன்னு ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து வந்துரும்டா. அது ஈக்குவலா? அதான் நீ தப்பு ஆமா ஆமா. அது யாரையும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. 15 ரூபா. பால் பாக்கெட்டே 20 ரூபா. அப்புறம் கேஸ் 3-4 பேர் அழகா தாராளமா டீ போட்டு குடிக்கலாம். ரோட்ல போறவங்க டீ குடிக்கலாம். டைம் இல்லடா. நம்ம ஏன் இருக்குன்னு நினைச்சா எல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் பேச முடியா? நீ போல மாச சம்பளம் வாங்கி மல்லிகை சாமான் வாங்கிட்டு காசு மட்டும் வாங்கிடுங்க. ஏய் காசு மட்டும் 1000 அனுப்பி விட்டுறாங்க. காசு 1000 போ. சரி ஜிபே போடு. அனுப்பி விட்டுறோம். ஆமா போய்ட்டு மல்லிகை சாமான் மட்டும் வாங்கி. ஓகே. ஆமா ஆமா. இது நான் காலேஜ் படிக்கும்போது தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு மல்லிகை சாமான் நம்மளே சமைச்சு சாப்பிடுவோம்டா அப்படின்னு. ஆன் பண்ணு. பாத்து இல்ல செஞ்சோம். டைம் ஆயிருச்சு, போடா வாடா. ஒரு 4 மாசம் செஞ்சோம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். போயிட்டா இந்த பாட்டு மாதிரி இருக்கு. மூடிட்டு போயிட்டா. பிள்ளான பாட்டு வரவே வராது. நான் பாடுற அது மாதிரி. மூடிட்டு போய் சமைக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு நாங்க வேணா பயப்படலாம். அடுப்பு பயப்படாதுனே. கரண்ட் போயிடுமா? அதான் எடுத்து போடுறோம். அவ்வளவு போறோம். எடுத்து போடுமா? போடுடா. அப்படியே அப்ப போயிடும். மசாலா போடவே கூடாது. நல்லா இருக்காதுனே. என்னடா சாம்பார் ரசம் பிடிக்கிறது நல்லா தப்பு. கலப்போம்டா. ஏடா வந்து கொதி நின்னு போய் தாக்குனே.
கரண்ட் முடிஞ்சு போச்சுண்ணே. போச்சு. கரண்ட் போயிடுச்சா? ஐயோ, கரண்ட் போயிருச்சா? கரண்ட் போயிடுச்சு. இதுக்கு தான் நான் சொன்னேன் போயிருந்தா சாப்பிட்டுக்கலாம், பசிக்குதுடா. ஆமாமா இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் போனேன். கரண்ட் வரணும்டா. வரட்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிடுவோம். என்ன போ. எவ்வளவு நேரம் ஆகும்? கரண்ட் வந்துருச்சுன்னா 5 நிமிஷம் தானே. ஆ, 5 நிமிஷம் தான். கொதிச்சிருச்சுன்னா முடிஞ்சு. 5 நிமிஷம் பாப்பேன். உங்க அளவுக்கு ஒரு பொறுமை இல்லைண்ணே. பொறுமை கிடையாது. ஆளே ஒரு டைப் நெகட்டிவ் எனர்ஜி வச்சுக்கிறே தப்பு. அடுத்த ரூம் வரும்போது நம்ம அடுப்பு தனியா போயிடும். என்ன கரண்ட் இன்னும் வரல, என்ன பண்றதுண்ணே? ஏய், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுடா. எப்படா கரண்ட் வரும்? வருண்டா ஏன்டா? 1000 ரூபாய் காசு வேற வாங்கிட்டு விட்டீங்க. கையில வர காசு இல்ல. ஒழுங்கா போய் சாப்பிடவா சரி, போ செஞ்சிருக்கேன். போ போ. டேய், திருப்பி காசை போட்டு விடுங்க, வா போய் சாப்பிடுவோம். காசு இல்ல, வாங்கியாச்சு, பொருள் வாங்கியாச்சு. பொருள் வாங்கிட்டியா? ஆயிடுச்சா? ஒழுங்கு மரியாதை 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க, நான் சாப்பிடணும். எனக்கு பசிக்குது. காசு இல்ல. காசு இல்லையா? காசு இல்ல. கரண்ட் வந்து இப்ப கிண்டி சின்னதான் உண்டு நமக்கு. இப்ப ஏன் அவசரப்படுற? அவசரப்படாத, போ. மூடிட்டா மூடிட்டா போயிட்டா மூடிட்டு போயிட்டா போயிட்டா. வர்ற நீ கரண்ட் போயிரு. ஐயோ கொடுங்கப்பா, நைட் டைம்ல அதுவும் கரண்ட் இல்லைன்னா. மின்சாரம் என் மீது பாய்கின்றதே. பாட்டு பாடுறத பாருங்க. மின்சாரம் பாயுதான். பாய்ச்சிரா, என் வீட்டுல கொஞ்சம் பாத்துறா. மின்சாரம் பாயுதாம்ல. எரிச்சலா இருக்கும் போது மின்சாரம் பாயுது. சரி, தூங்க ட்ரை பண்ணுவோம். இடியாப்போ. இதெல்லாம் 12 மணிக்கு இடியா போத்து எவன் திங்க வாங்கிக்கிட்டு. ஐயோ, மதியானமா இப்பதான் இல்லை. 12 மணிக்கு அப்புறம் இடியாப்பம் எப்படியா வரும்? இதுல போத்திக்கிட்டு என்ன நாயெல்லாம் உள்ள உழுது? பயமா இருக்கு ராத்திரில. எனக்கு நைட்டு கரண்ட் தான். ராத்திரி தானே. என்ன ராகம்லாம் பாடுது நாய்? ஐயோ, இது சரிப்பட்டு வராது. கோரசா கத்துறாங்களே. படுத்துடலாம்டா. கரண்ட் போயிடுச்சா? போயிடுச்சு. மச்சான், என்னங்க மச்சான் 12:30க்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்ல, காலு கரண்ட் உங்ககிட்ட இருக்கானு. கரண்ட் இருக்குங்க மச்சான். ஆமாங்க மச்சான், நாங்க இங்க இருக்கீங்க. நாங்க ஏசி போட்டு உள்ள ரூம்ல உட்கார்ந்து ஒரு பீரை போட்டுட்டு இருக்காங்க. இருக்கும். ஏசி பண்றீங்களா? சரி, ரைட், நான் வைக்கிறேன். FIFA வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கீங்களா? வையா 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 மேட்ச் பாத்துறீங்க. வைடா. அவனுக்கு கால் பண்ணுவோம். நான் மாப்ள சொல்லுவோம் மாப்ள. இதான் என்ன கரண்ட்லாம் ஊர்ல இருக்கவங்க இன்னியா அதெல்லாம் இருக்கியா? ஏன்யா மழை இன்னியா இங்க இன்னியா கரண்ட் இல்லையா சென்னையில? கரண்ட் போயிடுச்சு. ஏன்யா கரண்ட் போச்சு? ஏன்யா எங்களுக்கு எல்லாம் கரண்ட் இருக்கேயா? நாங்க எல்லாம் ஏசி போட்டு படுத்துருக்கோம்யா. போன வைக்கிறியா? வரியாயா ஊருக்கு வரியாயா? வையா, நீ போன வையா, நான் வரேன். உண்மையில சென்னையில மட்டும் தான் அதிகமா போகுது. ஏதோ சில இடம் மட்டும் அதிகமா ட்ரை பண்ணி பாப்போம். ஹலோ பங்கு சொல்லு பங்கு. ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கரண்ட் இருக்காங்க உள்ள. ஓய், கரண்ட் இருக்கான்னு கேக்குற போன் 12 மணிக்கு போன் பண்ணி. கேக்குறேன். கரண்ட் இருக்கு மாப்ள. நீ வரியா ஊருக்கு வரியா மாப்ள? வரேன் வரேன் வையா. வா வா சரக்கு போடுவோம் வா. நீ போன வையா. ஏன்னா திருவள்ளி பாசம் மாதிரி இருக்கு. போன் பேசுறது தப்பு. தூக்கம் வர மாட்டேங்குது. அப்பா கரண்ட் வந்துச்சு. கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இருக்கு. எங்கடா வந்து கரண்ட் வர மாட்டேங்குதுடா. கரண்ட் வரலையே, நானே வெறியில அப்படி பாருங்க. டென்ஷன் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில வேலை செஞ்சுட்டு வந்து படுக்கிறோம். நைட்டு தூங்க முடியலன்னா எரிச்சா இருக்கு. இதை கொண்டு போய் ஏன் வேலை காட்டுற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க. ஒவ்வொரு மாதிரி போட்டு விடுறாங்க. எதை நம்புறது, எதை இது பண்றது தெரியல. கரண்ட் இல்ல எங்களுக்கு. கரண்ட் இல்ல. வரலடா. டேய் பக்கத்துல இருக்கா, பாட்டு படாம சாத்திட்டு படுறா. டேய், எனக்கு கரண்ட் இல்லடா. ஊக்க வரலாம் பாட்டு பண்ணா ரொம்ப டென்ஷனா வரீங்க நீங்க. மின்சாரம் மின்சாரம் போய் பண்ணா பிச்சை நானே தூங்கடா போல நீங்க. கலா கலா கரண்ட் வந்தா கலா கலா. வீட்டை மாத்தி வேற வீட்டுக்கு தான் போகணும் போட்டு. சொந்த வீடு வாங்கிட்டு ரொம்ப தாச்சா இருக்கு. இவன் மாத்த சொல்லுவோமா? ஏஹே அம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லாம அந்த ரூம்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஆனால் கணருது. அப்படியே வேர்த்து உடம்பு ஃபுல்லா வேர்த்தா கூட பரவாயில்ல மாப்ள. அடுத்து இருக்கப்ப ஃபேன் மூஞ்சி உடம்புல கழுத்து மட்டும் வேர்க்குது. அது வந்து கழுத்து நெரிக்கலாம் போல இருக்கு. எஸ்கேபிசம் பண்ணாதான் உண்டு. இங்க இருந்து ஸ்கிப் பண்ணி படத்துக்கு ஏதாவது போய் படத்துக்கா? படம் ஏதாவது நல்ல படம் தான் சொல்லுவாங்க. நல்ல படம்னு என்ன யாருக்கே கேக்குற? ஏன்னா உலக சினிமால இருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் ஓட்டுறேன்னா ஒரு மூவி ரிவ்யூவரா உங்க டீம்ல வாழ்ந்துருக்கு. அப்சஷன் ஒரு படம் வந்திருக்கு. அப்சஷனா? எல்லாம் ஆமா.
வந்து ஃபுல்லா அந்த ஒரு அப்சஷனா இருக்கிற மாதிரி ஒரு படமா. லவர்ஸ் படமா? காதல் படம் சொல்லு. காதல் ஜோடியை பத்தின படம். அப்படியா? என்ன சொல்லுங்க? நல்லா இருக்குன்றாங்க. நீ பாத்தியா? நானும் இன்னும் பாக்கலையா? சும்மா ரைட் அப் எழுதிருந்தாங்க. அப்படியா? அப்படியா? அப்ப ஓகே, நம்ம உங்களை என்னைக்கா சொல்லலாம் நினைச்சேன், நீங்க கேட்டுட்டீங்க. சரி வாங்க படத்துக்கு போவோம். வாங்க போவோம். லவ் மூவி வரலையா? போடா போடா. ஐயா அம்மா தலைவலி வந்துட்டு போல இருக்கு படம். அந்த படத்துக்கு வந்துட்டேனே. ஏமாப்ல படம் நல்லா இல்லையா? நல்லா இருக்குடா, நல்லா இருக்குடா. எனக்கு இந்த மாதிரி படம் விட்டு வெளியே வரதுக்கு ஒரு வாரம் ஆகும்டா. படம் தாடாது. சைக்கிள் வாங்கினா போய் டாக்டர் பாருங்க, வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா. ஒருத்தன் போட்டு இப்படியாடா எடுப்பாங்க. 10 கோடி போட்டு 1000 கோடி ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க இந்த படத்துல. 1000 கோடி எடுத்து உயிரி எடுத்துட்டாங்க. அப்புறம் உருவி எடுத்து ஒரு அப்படியா? என்னடா அது படம்? நீ என்ன சொன்ன? லவ் படம் தானே சொன்ன? அது கேட்காத. அது லவ் பத்தி கேட்காத. லவ் பத்தால பயமா இருக்கு, பொம்பளை பத்தால பயமா இருக்கு, படத்தை பத்தால பயமா இருக்கு, எதை பத்தால பயமா இருக்கு. அதாவது வெளியே வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன பாப்பா ரைட் போடுவான்டா. அவன் 1000 போடுவான்டா. போட்டானே அது மட்டும் போட்டானே சொன்னியா? அதை மட்டும் மறைச்சு என்ன கூட்டு போய் செஞ்சிட்டியாடா. தூக்கம் வராதா? நல்ல படம், எல்லாரும் போய் பாருங்க. அப்படியா? நமக்கு வீடு போவோம்டா. ஏய் கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் இருக்கா? ஏய் என்ன கரண்ட் இருக்கு? வண்டியில படுத்து போயிட்டு என்ன எப்ப கரண்ட் வந்துச்சு? போனோனே வந்துருச்சு. அப்படியா? ஏடா ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்க கூடாது. மாப்பிள்ள படத்துக்கு போனீங்க, சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? எனக்கு தூக்கம் வராதடா. அப்படியா? மாப்பிள்ள கரண்ட் இருக்கு. கரண்ட் இருக்கு. அந்த படத்தை பார்த்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பேய் படம் பார்த்தா சொல்றாரு. பாக்குற மாதிரியே இருக்கு. மேபி ஏதோ கொடூரமா ஏதாவது இருக்குமா? பகலே பேய் மாதிரி தான் தெரியுங்க. அங்கிட்ட கிட்ட நைட்டு கண்ணை முழிச்சு பார்ப்போம். நாங்க நவந்துட்டு இருந்தீங்க. எனக்கு பயம் வந்துருந்தா. கரண்ட் போயிடுச்சு. ஐயோ ஐயோ மிமிக்ரி பண்ணேன். விளையாட போறாங்க. என்ன வச்சுக்கிட்டு இருந்தீங்க. மாற பூரா விளையாட வாங்கி போடுக்கு. நான் டேய் நான் ஆபீஸ் தூங்கிறேன்டா. நான் ஆபீஸ் போறேன். ஆபீஸ்லயும் தனியா தானே இருப்பேன். ரொம்ப கூட இருக்கா அவங்க கூட. ஐயம்மா ஏங்க ஒரு சின்ன ஹெல்ப். டக்குனு இந்த ஏங்க இங்க பாருங்க. என்ன பாருங்க. என்னம்மா? சட்டிக்கு போட்டு சட்டியில காய வச்சிருக்கேன் ஃபேனுக்கு முன்னாடி. எடுத்து அரைச்சிடுறீங்களா 5 மினிட்ஸ்ல? மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்க. கரண்ட் போயிருங்க. ஏங்க அரைச்சிட்டீங்களா? அரைச்சிட்டீங்களா? போய் அரைங்க போங்க. அரைக்கிறேன். எங்க மேல இருக்கு? மிக்ஸி அரைக்கணுமா? மிக்ஸி போட்டு எல்லாம் பாரு. என்ன மிக்ஸி ஏதாவது இதாயிடுச்சா? என்னம்மா மிக்ஸி ஒர்க் ஆக மாட்டேங்குது? என்னது? மிக்ஸி வேலை செய்யல. மிக்ஸி வேலை செய்யல. வேலை செய்யல. மிக்ஸி வேலை கரண்ட் இல்லைன்னா மிக்ஸி மட்டும் இல்ல, எதுவுமே வேலை செய்யாது. கரண்ட் இல்லையா? கரண்ட் போயிருச்சு. ஆபீஸ்ல காமனுமே எப்படி பண்றது? 1/2 மணி நேரமா நான் அரைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. கரண்ட் போயிரும்னு சொன்னா இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தோமா? அப்படியே போனதே தெரியல. ஒண்ணு பார்த்தா அப்படியே இப்படி இப்படி பார்த்தா அப்படியே அப்படியே போயிரும்ல. அப்ப என்ன பண்றேன்? சோத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியலன்னு தெரியுங்க. அப்பதான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும். சாப்பாடு கட்ட முடியாது. காலை சாப்பாடுக்கு இட்லிக்கு எதுவும் கிடையாது. அப்படியே அதே அப்படியே கையில பிசைஞ்சு சட்னி மாதிரி வச்சு சாப்பிடுங்க. எதை பிசைஞ்சு சாப்பிடுங்க? அந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி வச்சிருக்கேன்ல, அதை இப்படி பிசைஞ்சு சாப்பிடுங்க. இல்லன்னா டீ போடுறதுக்கு இஞ்சி இடிக்கிறதுக்கு வச்சிருப்போம்ல, அதுல உட்காந்து டக்கு டக்கு டக்குன்னு குத்தி அதை சட்னி ஆக்கி நீ உங்க அம்மா உட்காந்து சாப்பிடுங்க. சரி சரி போ. நான் சாப்பிடுறேன். அம்மா சாப்பிடாது. உங்க அம்மா கேட்போமே. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. இங்க வா. ஐயோ பொடி கிடி தான் வச்சு கொடு. பொடியா? பொடி அரைச்சு கொடு. மிளகா பொடி இருக்கு, மல்லிப்பொடி இருக்கு, வத்தப்பொடி இருக்கு. தோசைக்கு இட்லி பொடி இருக்கா? இட்லி பொடி இல்ல. கடையில போய் வாங்கிட்டு வாங்க. என்னங்கடா அது? கரண்ட வச்சுட்டு ரொம்ப டார்ச்சரா இருக்குமா? கரண்ட் நான் பேசிக்கிறேன். நான் போயிட்டு நான் பேசிக்கிறேன். ஏங்க கரண்ட் வந்துருச்சுங்க. வந்துருச்சா? போயிருச்சு. சென்னையில கரண்ட் இப்போ கட் ஆகுது, அத பார்த்தாலே எனக்கு ஆகுது. சென்னையில் கரண்ட் தான் கட் ஆகுது. சரிதா? ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்க. என்ன பாருங்க, கரண்ட் தான் போகுது. கரண்ட் போகுது. போகுது. எப்ப இருந்து போகுது? நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பிரச்சனைகள். யாரு காரணம்? யாரு பேச வைக்காதீங்க. யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ சொல்ல வேண்டியதாப்பா. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? நீ சொல்லு. நீங்க தான் காரணம். நான் காரணமா? நிர்வாகம் பண்ண தெரியல. வந்து சும்மா வந்து உள்ள உட்கார்ந்து குடைச்சல் கொடுக்குறீங்க. யாரையோ வச்சு பிரச்சனை பண்றீங்க. பீஸ் கேரியரை புடிக்கிட்டீங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் நீ நம்பு. நான் நம்ப மாட்டேன். அரசியல் பேசாதீங்க. தேவை இல்லாம நீ தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசியல் பேசிக்கிறீங்க. தெரியல அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்க மாட்டேன். அம்மா இங்க பாருமா.
சரி பேசல போ. அரசியலா பேசி கரண்ட் இல்லன்னு சொன்னது இப்ப அரசியல் ஆக்குறாங்க. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? கரண்ட் இல்ல. கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க கேள்வி கேட்டோம். கேட்டீங்கன்னா திருப்பி உங்களை கேட்கதான் செய்வேன். கேப்போம். இப்ப கேள்வியா கேட்பீங்க. கேட்போம். கேள்வியே கேட்டே இருப்போம் நாங்க. சிரிக்காதீங்கப்பா, இந்த சிரிப்பு சிரிக்காதீங்க. அம்மா பாத்துக்க, வேற மாதிரி ஆயிப்போம். நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே அங்க பயங்கரமா போகுது. எனக்கு இங்கேயுமே ஒரு ஒரு ஸ்டார்டிங் டைம்ல போச்சு, நைட் எல்லாம் போச்சு, அப்பப்போ போயிட்டு இருந்துச்சு. இப்போ பட்டு பட்டுன்னு போயிட்டு இருந்துச்சு. இங்கேயுமே ஒரு சில டைம்லாம் டக்கு டக்குன்னு இப்போ அதாவது இப்போ போச்சு. இப்போ டிவி ஏதாவது போட்டிருப்போம், உடனே போயிடும். போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வரும், திரும்பி உடனே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பி கரண்ட் போகும். ஒரு செகண்ட்ல என்ன பண்ண போறாங்க, என்ன வேலை பார்க்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. போயிட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் நினைக்கிறேன். தெரிஞ்சு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. சென்னை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏன்னு தெரியல. 8 மணி நேரம்ன்றாங்க. நைட் டைம்ல தூங்கணும், காலையில வேலைக்கு போகணும். அது ரொம்ப உண்மையா கொடுமையா. ஆமா, அதாவது ஃபியூஸ் கேரியர் புடுங்குறாங்களா, இல்ல உண்மையிலே ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல ரொம்ப அங்க நிறைய இதனால இருக்கிறதுனால, நிறைய கம்பெனிலாம் இருக்கிறதுனால அங்க கரண்ட் ஓவரா செலவாகிறதுனால இந்த பிரச்சனை வருதா என்னன்னு தெரியல. இவ்வளவு நாளும் அங்கதானே இருந்துச்சு அந்த கம்பெனி. தெரியல, அதான் சொல்றேன்ல, நம்மளுக்கு தெரியல என்ன இதுன்னு தெரியல. இப்ப போயிட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது. நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டுலாம் செம்மையா இருக்கு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.